தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நிலவி வரும் குளறுபடிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி 15வது வார்டுக்கு உட்பட்ட சுண்ணாம்புக்கார வீதியில் வாக்காளர் திருத்த படிவங்கள் வழங்கப்பட்டன. இதை வாங்கிக் கொண்ட பெண்கள் பலரும் அவற்றை எப்படி நிரப்புவது என தெரியாமல் தவிக்கின்றனர். இந்த சில்ப்பு வாங்கறதுக்காக வர சொன்னாங்க, வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால வந்திருக்கேன். அது ஃபில்லப் பண்ணுறதுக்கு எனக்கு எழுத படிக்க தெரியாது, அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது நான் யார்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறேன், அவங்கக்கிட்டாலும் ஒன்றும் பேசவும் முடியல. எனக்கு அது சிரமமாக இருக்குங்க, அலைச்சல் வேற. வெளியூர்களுக்கு சென்று விட்டவர்களின் வீட்டுக் கதவுகளில் படிவங்களை அலுவலர்கள் ஒட்டிவிட்டு செல்கின்றனர். அதனை பெறுவதற்கு பணம் செலவு செய்து வெளியூர்களில் இருந்து வரவேண்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அவங்க எல்லாம் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்தது தெரியாது. சரி, யாராச்சும் நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்க வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க கால் நடக்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அவங்க வரணுன்னா காரில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க சாப்பாடுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வருவாங்க? ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வர முடியும். இதுக்குன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வர முடியுங்களா சார்? இது பெருசாக எடுத்துக்குவாங்களா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடகோவனூர் ஊராட்சியில் வாக்காளர் படிவங்கள் வழங்கப்பட்டன. அப்போது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியே இது என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இவங்க கொடுக்குற இந்த கால அவகாசங்கிற இந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 6,35,36 லட்சம் பேரை நீங்கள் அவங்கள வீட்டில் கொண்டு ஃபார்மை கொடுத்துட்டு அவங்க அதை ஃபில்லப் பண்ணி, அதுவும் அந்த வாக்காளரே அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, கிராமத்தில் எல்லாரும் படிப்பறிவு பெற்றவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாதவங்க இருக்கிறாங்க. ஒரு ஃபார்ம் தான் கொடுக்குறாங்க, தொலைஞ்சிட்டா அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான நடைமுறை. இதை காரணமாக வச்சு, இதை ஒரு வாய்ப்பாக வச்சு அவங்க எப்படியாவது அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இதன் மூலமாக நடைமுறைப்படுத்தலாமான்னு மத்திய அரசு நினைக்கிறத தேர்தல் ஆணையம் அவங்கள வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதிகளில் படிவங்களை வயதானவர்கள் பலருக்கும் நிரப்பத் தெரியாததால் வாக்குரிமை பறிபோகும் நிலை இருப்பதாக அச்சம் நிலவுகிறது. இந்த எஸ்ஐஆரில் கொடுக்கப்படுகின்ற இந்த படிவங்களில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் இருந்தாலும் அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இதனால் முதியவர்கள், கல்வியறிவு இல்லாதவர்கள் எல்லாம் பல சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த எஸ்ஐஆரை பற்றின போதிய தகவல்களும் விழிப்புணர்வுகளும் இல்லை என்பதுதான் உண்மை. இதனிடையே குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எஸ்ஐஆர் என்ற பெயரில் கொண்டு வருவதாகவும் அதனை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். 2002 அல்லது 2005 அந்த ரெண்டையும் ஒரு சீலிங் டேட்டா வச்சிருக்கிறாங்க. அந்த நாளில் அந்த கடைசி எஸ்ஐஆரில் யாருடைய பெயர் இருந்ததோ அதை எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸாக இப்பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை வைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. இரண்டாவது, இதுவெல்லாம் உடனடியாக தேடி, அதாவது என்னுடைய தந்தையுடைய பெயரின் அடிப்படையில் என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் 2005 வாக்காளர் பட்டியலில் தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முறையான வழிமுறைகள் அங்கே இல்லை. அது ஒரு மெஷின் ரீடிங் ஃபார்மேட்டில் அது இல்லை. என்னுடைய பெயரையோ என்னுடைய பாக எண்ணையோ முகவரி என்னுடைய வரிசை எண்ணையோ போட்டு தேடணும் என்றால் அதற்கான வழிகாட்டுதல் இல்லை. இப்படி பல்வேறு குழப்பங்கள் அதில் இருக்குது. இது எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் முறையானபடி வழக்கறிஞர்கள் அங்கே வாதாடினார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் தமிழ்நாட்டுடைய எஸ்ஐஆர் அது இப்பொழுது நடைபெறக்கூடாது என்று தடுக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். இதேபோல் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்காளர்களின் உரிமையை பறிக்கும் தேர்தல் ஆணையத்தின் அராஜக போக்கை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.